என்ன பேபி ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அட அது ஒண்ணும் இல்லைங்க. ஸ்கூல் படிக்கும்போது பெரியவனாகி சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்களுக்கு உதவணும்னு நினைச்சாங்க. அது நல்லது தானே பேபி ஆகும். அட ஏங்க, இப்ப நான் இருக்கிற நிலைமையில எனக்கு சாப்பாட்டுக்கே 4 பேர் உதவணும் போல. இந்த பெண்வின் பையன் இங்க என்னடா பண்றான்? இவன் வழி மாறி போயிட்டான்னு பார்த்தா இங்க பாய் கடையில பிரியாணி வெளுத்து கட்டிட்டு இருக்கான். உலகத்தோட மோட்டிவேஷனே இவன் தான்டா. அட நீங்க வேற, இவன் உச்சா வருதுன்னு ஓரமா பாத்துட்டு வரலான்னு போயிருக்கான். திரும்பி பார்த்தா எவனையும் ஆள காணோம். அப்புறம் நான் தான் பார்க்க பாவமா இருக்கான்னு பாய் கடைக்கு பிரியாணி சாப்பிட்ட கூப்பிட்டு வந்தேன். நான் இனிமே எங்க வீட்டுக்கே போக மாட்டேன். இந்த பிரியாணி கடையிலே செட்டில் ஆயிரலான்னு இருக்கேன். தம்பி, படிக்கிற நேரத்துல தூக்கம் வந்தா என்னப்பா பண்ணுவ? படிப்பு தான் வரலன்னு ஆயிடுச்சு. தூக்காச்சு வருதேன்னு தூங்கிடுவேன். அப்புறம் எதுக்குடா ஸ்கூலுக்கு வர? வீட்ல தான் தூங்க விட மாட்டாங்க. இங்கேயாச்சும் வந்து தூங்கலான்னு பார்த்தா நீங்களும் தூங்க விடாம கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்கீங்க. ஏய் பேங்குயின், நீ எங்க தான் போற? இவங்க இணையத்துல என்னென்னமோ பேசுறாங்க, காதுல கேட்கவே முடியல. யோ, என்னையா சொல்ற? யோ, நான் சும்மா நிம்மதியா அப்படியே ஓரமா போயிட்டு வரலான்னு போன இடத்துல வழி மறந்து நின்னுகிட்டு இருக்கேன்யா. நீ வேற என்னடா சொல்ற? உன்னை நம்பி நான் வேற கூட வந்துட்டேன்டா. இப்ப என்னை யாரையா காப்பாத்துவா? கடவுள்கிட்ட என்ன பேபி வேண்டிக்கிட்டு இருக்கீங்க? கடவுளே ஒரு கஷ்டத்தை கொடுத்தா அது முடியற வர வெயிட் பண்ணு. நானே அந்த கஷ்டம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த கஷ்டத்தை கேட்டு வாங்கிக்கிறேன். என்ன பேபி இப்படி இறங்கிட்டீங்க? பின்ன என்னங்க, அவரு பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்காரு. தம்பி, உங்க வீட்ல நேத்து ஒரே சண்டையா இருந்துச்சு. அது எங்க அப்பா தான் சும்மா வாய் பேசி வம்பு வாங்கி கட்டிக்கிட்டாரு. என்ன தம்பி சொல்ற? அது ஒண்ணும் இல்லைங்க, அம்மா அப்பா பார்த்து உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு எருமை மாடை கல்யாணம் பண்ணிருக்கலாம்னு சொன்னாங்க. அப்பா சும்மா இல்லாம அதுக்கு எருமை மாடு ஒத்துக்காதுமான்னு சொன்னாரு. இப்ப புரியுது அது யாருக்கு விழுந்த அடி சத்தம். எதுக்கு உன் பொண்டாட்டி நேத்து அம்மா வீட்டுக்கு ஓடிட்டாலாமா? நேத்து என் பொண்டாட்டிக்கு எனக்கு சண்டை வந்துச்சுங்க, அதனால அவ அம்மா வீட்டுக்கு ஓடிட்டாங்க. அப்புறம் வீட்டுல தனியா என்ன பண்ணுவீங்க? நான் சண்டை போட்டதே தனியா இருக்கதான். நாட்டுக்கு எப்போ உண்மையான சுதந்திரம் கிடைக்கும்? எப்போ ஒரு ஆம்பளை வீட்டுக்கு லேட்டா வந்துட்டு ஆமாண்டி லேட்டா தான் வருவேன் தைரியமா பொண்டாட்டி கிட்ட சொல்றானோ அப்பதான். அட ஏன் பேபி இவ்ளோ கோவமா இருக்க? பின்ன என்னங்க, 6 மணி ஆனா போதும் எங்க இருக்க எப்ப வருவேன் சீக்கிரமான 1000 கால் அடிச்சிருவா. பேபி, உன் பொண்டாட்டி இன்னைக்கு என்ன பத்திரகாளி ஆடிக்கிட்டு இருந்தா? நேத்து என் பொண்டாட்டி கிட்ட கால் பண்ணி நைட்டுக்கு சாப்பிட்ட என்ன செஞ்சு வச்சிருக்கன்னு கேட்டனுங்க. அதுக்கு என் பொண்டாட்டி கோவமா சொன்னா, உனக்கு விஷம் செஞ்சு வச்சிருக்கேன் வந்து சாப்பிடுன்னு. அதுக்கு நீ என்ன சொன்ன? சரிம்மா, நான் வீட்டுக்கு வர லேட்டாவும் சாப்பிட்டு படுத்துருன்னு சொல்றேனுங்க. லவ் மேரேஜ்னா என்ன, அரேஞ்ச் மேரேஜ்னா என்ன? மைக்காரே, நாமளே ஆசைப்பட்டு தேடி போய் பாலங்கணத்துல விழுந்தா அதுக்கு பேரு லவ் மேரேஜ். அப்ப அரேஞ்ச் மேரேஜ்னா என்ன? ஊரே சேர்ந்து நம்மள புடிச்சு பாலங்கணத்துல தள்ளி விட்டா அதுக்கு பேரு அரேஞ்ச் மேரேஜ். அப்ப லவ் மேரேஜ் பெஸ்டா இல்ல அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்டா? பாலங்கணத்துல விழுறது ஆன பிறகு நாமளா போய் விழுந்தான்னா அவங்களா புடிச்சு தள்ளி விட்டான்னா. என்னங்க யோசிக்கிறீங்க? வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனையை வச்சுட்டு ஒரு பெண்வின் தனியா நடக்கிறத நினைச்சு ஃபீல் பண்றவங்கள இப்பதான்டா முதல் தடவை பாக்குறேன்.